ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைம் மேக் பண்ணுறதுக்கு ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஹோம்மேடாக எப்படி யூஸ் பண்ணுறது, மேக் பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு 2 பொருள் தான் தேவை. ரொம்ப சிம்பிள், வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுற திங்ஸ் தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்க திங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சர்ஃப் எக்ஸல் பவுடர் தான், துணி பவுடர் தான். நீங்கள் இது சர்ஃப் எக்ஸல் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, துணி பவுடர் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக நான் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி என்கிட்ட வந்து பாட்டில் இருந்தது. இது வேஸ்ட் ஆகாது, அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதுலேயே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் அந்த தூள் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு நமக்கு வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு இப்போ ஒரு முக்கால்வாசிக்கு வந்துட்டு கிடச்சிடுச்சு. நம்ம நிறையா கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக இதில் வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதை வந்துட்டு ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் நிறையா ஸ்லைம் வீடியோ இனிமேட்டு போடலான்னு இருக்கேன். அது மாதிரி போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.